அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியீடு. நாளை முதல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. டெல்லியில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மானுடன் அமைச்சர் ரகுபதி, கனிமொழி எம்பி உள்ளிட்ட திமுக பிரதிநிதிகள் சந்திப்பு. சென்னையில் நாளை மறுதினம் நடைபெறும் தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்கும் வாகனங்களுக்கு விரைவில் கட்டண சலுகை. சுங்க கட்டண கொள்கையில் அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தப்பியோடிய கைதியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறையினர். 20க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஆய்வாளர் அதிரடி நடவடிக்கை. நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலையில் தொடர்புடைய நபரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். ஜாகிர் ஹுசேன் அளித்த புகார் மீது முறையாக விசாரணை நடத்தாததே அவரது கொலைக்கு காரணம் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உறவினர்களும் புகார் கூறிய நிலையில் நெல்லை டவுன் காவல் நிலைய ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பணியிடை நீக்கம். சென்னையில் ரயில் முன் பாய்ந்து பெண் தற்கொலை செய்து கொள்ளும் வீடியோ வெளியானது. ரயில்வே காவல்துறையினர் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட பாறாங்கற்கள். உரிய நேரத்தில் மங்களூரு எக்ஸ்பிரஸை ரயில் இன்ஜின் ஓட்டுநர் நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பஞ்சாப் ஹரியானா எல்லையில் போராடிய விவசாயிகளின் கூடாரங்களை அகற்றிய காவல்துறை. விவசாய சங்க தலைவர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது. விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு வந்த சுனிதா வில்லியம்ஸ் நலமுடன் இருப்பதாக நாசா அறிவிப்பு. 45 நாட்கள் மருத்துவ பரிசோதனையில் வைத்து கண்காணிக்க நடவடிக்கை. மும்பை சிஎஸ்கே ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் 1 மணி நேரத்தில் விற்று தீர்ந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம். கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் படுகொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். நெல்லை மாநகர் டவுன் பகுதியில் நேற்று முன்தினம் காலையில் தொழுகை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வக்பு நிலத்தகராறு காரணமாக தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக கொல்லப்படுவதற்கு முன்பு ஜாகிர் ஹுசேன் பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து பயந்து ஓடிட்டு இருக்கேன். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும். கொலை மிரட்டல்கள் குறித்து காவல் நிலையத்தில் ஜாகிர் ஹுசேன் புகார் அளித்த போது உதவி ஆணையராக இருந்த செந்தில்குமார், ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜாகிர் ஹுசேனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்தனர். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன் மீதான விவாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று 3 மாதங்களுக்கு முன்பே ஜாகிர் ஹுசேன் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதுகுறித்து பேசிய மற்ற கட்சிகளின் உறுப்பினர்களும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது.
இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். நிலப்பிரச்சனை தொடர்பான இந்த கொலை சம்பவத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதற்கிடையே ஜாகிர் ஹுசேன் குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் கொலை மிரட்டல் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத நெல்லை நகர காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் தற்போது கோவை நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக உள்ள செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தினர் ஜாகிர் ஹுசேனின் உடலை கொண்டனர். ஜாகிர் ஹுசேன் உடலுக்கு அவரது குடும்பத்தினர் சிறப்பு தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்தனர். இந்நிலையில் ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த முகமது தௌபிக்கை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முகமது தௌபிக்கை ரெட்டியாபட்டி பகுதியில் நெல்லை மாநகர காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அவரை கைது செய்ய முற்பட்ட போது முகமது தௌபிக் அறிவாளை கொண்டு காவலர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் தலைமை காவலர் ஆனந்த் என்பவர் காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் முகமது தௌபிக்கை சுட்டுப்பிடித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் குற்றவாளி முகமது தௌபிக்கிற்கு இடதுகாலில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவலர் ஆனந்திற்கு கையில் காயம் ஏற்பட்டு தையல் போடப்பட்டு சிகிச்சை நடந்து வருவதாகவும் மாநகர காவல் துணை ஆணையர் தெரிவித்தார். சென்னையில் போக்குவரத்திற்கு பாதிப்பில்லாமல் வாகனங்களை நிறுத்தும் இடங்களை கண்டறிய செயலி உருவாக்கப்படும் என்றும் நகரில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது சென்னை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு 15,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய் வரை பரிசுகள் வழங்கப்படும் என அறிவித்தார். விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியர்களை தேர்வு செய்து போட்டிகளுக்கு செல்லும் போது பயணம் மற்றும் உணவுப்படியாக நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேயர் பிரியா அறிவித்தார். மகளிருக்கு சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்திடும் வகையில் தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, ஆரி வேலைப்பாடுகள், கணினி பயிற்சிகள் இலவசமாக வழங்க மண்டலத்திற்கு ஒரு மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கீட்டின்படி சென்னையில் சுமார் 1,80,000 தெருநாய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவற்றிற்கு 3 கோடி ரூபாய் செலவில் தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் மாநகராட்சியின் சேவைகளை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேயர் பிரியா அறிவித்தார். சென்னையில் போக்குவரத்திற்கு பாதிப்பில்லாமல் வாகனங்களை நிறுத்தும் இடங்களை கண்டறிய செயலி உருவாக்கப்படும் என்றும் இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் வசதி மூலம் முன்பதிவு செய்து வாகனங்களை நிறுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இது மட்டுமன்றி பொதுமக்கள் எளிய வழியில் வரி செலுத்த QR கோடு வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் மேயர் அறிவித்தார். சென்னை பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மண்டலம், மாவட்டம் மற்றும் மாநில அளவில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பயணப்படி மற்றும் உணவுப்படி வழங்குதல் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 2 இடங்களில் உணவு விற்பனை மண்டலங்களும், மாநகராட்சியில் 70 பூங்காக்களில் 2 கோடி ரூபாய் செலவில் புத்தக வாசிப்பு மண்டலங்களும் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025-2026 நிதியாண்டிற்கான வருவாய் வரவு 5,145.52 கோடி ரூபாய் என்றும் செலவினம் 5,214.09 கோடி என்றும் பற்றாக்குறை 68.57 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.